உலாவியை பயன்படுத்தி லைப்ரரி பேக்ஸ் செயலியை விரைவாய் தொடங்க. குறிப்பு: ஏதேனும் தெளிவுகள், கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளுக்கு நீங்கள் QA@twrs.org என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பி பதில் பெற்றுக் கொள்ளலாம். இனி கொடுக்கப்படும் படிகள் லைப்ரரி பேக்ஸ் செயலியை 2 முறைகளைப் பயன்படுத்தி விரைவாய் தொடங்க உதவியாக இருக்கும். அனைத்து செயலிகளையும் இயக்க உதவுகின்ற விரிவான வீடியோ ஆப்ஸ் பற்றி அபவுட் த ஆப்ஸ் என்ற செயலியில் உள்ளது. படி 1. முறை 1 இங்கே காட்டப்பட்டுள்ள தி வின்னர்ஸ் ஆன்லைன் யூடியூப் சேனல் இணைப்பு உங்களுடன் ஏற்கனவே பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்றால், நீங்கள் அதை தட்டி யூடியூப் சேனலை நேரடியாக திறக்கவும். முறை 2. அட் தி வின்னர்ஸ் ஆன்லைன் என்ற உரையை URL உரை பெட்டியில் அல்லது சாதாரண தேடல் பெட்டியில் உள்ளிடவும். படி 2. தேடுதல் பதிலிலிருந்து தி வின்னர்ஸ் ஆன்லைன் யூடியூப் தளத்தை தேர்ந்தெடுக்கவும். படி 3. தி வின்னர்ஸ் ஆன்லைன் யூடியூப் சேனல் திறக்கும்போது உங்கள் உலாவி பக்கத்தில் apps.powerapps.com என்ற லைப்ரரி பேக்ஸ் இணைப்பை கிளிக் செய்யவும். படி 4. இப்போது நீங்கள் உள்நுழைவு பக்கத்தில் இறங்குவீர்கள். உங்களுக்கு அனுப்பிய மைக்ரோசாஃப்ட் யூசர்நேமை உள்ளிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் செய்யவும். படி 5. உங்கள் கடவுச்சொல்லை பாஸ்வேர்ட் உள்ளிட்டு உள்நுழை சைன் இன் பொத்தானை கிளிக் செய்யவும். படி 6. சரிபார்த்த பிறகு நீங்கள் லைப்ரரி பேக்ஸ் முகப்பு பக்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள். முதல் முறையாக மைக்ரோசாஃப்ட் அதன் கிளவுட் ஸ்டோரேஜிலிருந்து தரவை அணுக உங்கள் அனுமதியை கேட்கும். எனவே அனுமதி அலோவ் பொத்தானை கிளிக் செய்யவும். இது ஒரு முறை மட்டுமே கேட்கப்படுகிறது. படி 7. இப்போது நீங்கள் லைப்ரரி பேக்ஸ் முகப்பு பக்கத்தில் இருக்கிறீர்கள். செயலியை தொடர கெட் ஸ்டார்டட் ஐகானை கிளிக் செய்யவும். குறிப்பு: இந்த செயலியிலிருந்து தி வின்னர்ஸ் ஆன்லைன் எல்லா செயலிகளையும் நீங்கள் அணுகலாம். தி எண்ட்.